श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम முதல் ஸ்லோகம் படிக்கலாம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. ओके, சரி படிக்கலாமா? 20, 21 நம்ம படிக்கலாம். அது வரை பார்த்திருக்கோம். 17ஆம் அத்தியாயத்துல 20ஆம் ஸ்லோகம் 21 தானம் பத்தி வரும் இல்லையா, அது படிக்கலாம். தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதேனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் யத்து பிரத்யுபகாரார்த்தம் ஃபலமுத்திஷ்ய வா புனः दीयते च परिक्लिष्टं तद्धानं राजसंस्मृतम्. இதுவும் பார்த்துட்டோமா? அதேஷ காலே யத்தானம் அபாத்ரேப்யश्च दीयते கிருதமவஜ்ஞாதம் தத்தாமசமுதாகிருதம். அது இனிமே பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகே, இப்போ என்ன டாபிக் போயிட்டு இருக்குன்னா யஜ்ய தபஸ் தானம். யஜ்யம் முடிஞ்சது, தவம் முடிஞ்சது, இப்ப தானம் போயிட்டு இருக்கு. என்ன, எதுக்கு இந்த டாபிக், எதுக்கு இதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்காரு பகவான் கிருஷ்ணர்? எதுக்கு பேசிட்டு இருக்காரு நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? சாத்விக குணம், அந்த சாத்விக ஸ்ரத்தா சாத்விக குணம் இருக்கிறவர்கள் தான் யாரு? அதிகாரி. அவங்கதான் அதிகாரி. அப்போ அதுல முக்கியமா என்ன பண்ணும், இப்ப எதை வச்சு முடிவு பண்றது ஒருத்தர் சாத்விக குணம் இருப்பவரா இல்லையான்னு? அந்த சாத்விக குணங்களோட இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி தெரியும்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை வைத்து கண்டுபிடிக்கலாம். அவங்க எந்த எந்த கொள்கையை வச்சிருக்காங்க, எப்படிப்பட்ட கொள்கை உடையவர்களாக இருக்காங்க அப்படின்னா ஸ்ரத்தா, எதில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எந்த மாதிரி செயல்பாடுகளில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்றாரு யஜ்ய தான தவம். யஜ்ய தவம் தானம் இது போன்றதெல்லாம் வழிபாடு தவம், நம்ம செய்கின்ற விரதங்கள், நம்ம இருக்கின்ற மேற்கொள்கின்ற ஆன்மீக பயிற்சிகள், அப்புறம் தானம், மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்து அளிப்பது. இதெல்லாம் சொல்லிட்டே வராரு. இதுல நம்ம வழிபாடு முடிச்சிட்டோம், யஜ்யம் முடிச்சிட்டோம், தவமும் முடிச்சிட்டோம். இப்ப தானம் சொல்லும் போது தாத்தவ்யம் இது தானம், இது நான் கொடுக்க வேண்டும், இது என்னுடைய கடமை. இதுல செகண்ட் திங்கிங்கே இல்ல, இடமே இல்ல, இரண்டாவது சிந்தனைக்கே இடமே இல்லை. வேற எனக்கு பகவான் கொடுத்திருக்காரு, நான் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். தானம் அப்படி பகிர்ந்து அளிக்கும் போது அதுக்கு சில நெறிமுறைகள் சாஸ்திரமே வழிகாட்டுது. எப்படி நீ பகிர்ந்து கொடுக்கணும், யாருக்கு பகிர்ந்து அளிக்கணும், முதல்ல பகிர்ந்து அளிக்கணும்ன்றதே நமக்கு தெரியாது இல்லையா? பகிர்ந்து அளிக்கணும்ன்றதே நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் இப்ப இல்லாம கணக்கு சொல்லுவாங்க, அப்படி இல்லைல்ல. இப்ப இதை பொறுத்துதான் ஒருத்தங்களுடைய அந்த குணமே டிசைட் பண்ணுது, எது சாத்விக தானமா இல்லையான்னு. இப்ப இங்க சொல்ல வர்றது என்னன்னா, முதல்ல யஜ்யம் வழிபாடு பண்ணணும், தவம் விரதங்கள் மேற்கொள்ளணும், தானம் பண்ணணும். இது எல்லாமே சாத்விக குணங்கள் தானே. நான் என்னுடைய ட்ரெடிஷன்ல எப்படி சொல்லியிருக்கோ அதுபடி நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறேனே. ஸ்ரத்தா, எந்த ஸ்ரத்தை உடையவனாக இருக்கிறேன் நான் அப்படின்னா, நீ எந்த மாதிரி ட்ரெடிஷன்ல வர யாருக்கு தெரியும்? நீ அது மட்டும் இல்லாம நீ சுயநலத்தோட செய்கிறியா இல்லையா, அது எப்படி தெரியும்? அப்போ சுயநலமாக செய்கின்ற காரியங்கள் ராஜசீகம்,
இல்லையா? நம்ம பார்த்தோம் சுயநலத்தோடு இருப்பது ராஜசீகம். ஓகே, அது போல தமோ குணம், தமோ குணத்துல செய்யக்கூடியதெல்லாம் அதுவும் யஜ்யம்லாம் அப்படி பண்ணா அதுவும் பலன் கொடுக்காது. இப்போ சாத்விகம், இந்த சாத்விகத்துல சொல்லும் பொழுது இவங்களுக்கு பாருங்க எந்த விதமான ஒரு 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 சின்ன புத்தின்னு சொல்லுவாங்களே, ஒரு குறுகிய மனப்பான்மை இல்ல. தாத்தவியம், என்கிட்ட இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு, இதுல நான் இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்கிட்ட இருக்கு, இது பகவான் கொடுத்தது, மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கணும், அது என்னுடைய கடமை. எங்க வருது பாருங்க, அதுவும் என்னுடைய டியூட்டி. ஏன் பகவான் கொடுத்திருக்கிறது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது எப்படி தெரியும்? அதான் நமக்கு சாஸ்திரம் தெரியாதுன்னா, என்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க. என்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்ததுல நானும் கடைபிடிச்சு அதை கடைபிடிக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அவங்க தேச கால பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டும், இதை தெரிந்து வைத்திருக்காங்க. நானும் அப்படியேதான் கொடுப்பேன். ஒரு தக்க சமயத்துல யாருக்கு உதவி கொடுக்கணுமோ அங்க உட்கார்ந்து யோசிக்க கூடாதுல்ல. அந்த எந்த இடத்துல கொடுக்கணும்னு இருக்கு, எந்த இடத்துல எந்த காலத்துல யாருக்கு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமா என்ன சொல்றாங்க, அந்த பாத்திரம்ன்றது அந்த தகுதி, யாருக்கு அந்த தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கணும். யார் ஞானத்தை, நம்மளுடைய சாஸ்திர ஞானத்தையும் இப்ப கல்வி இது எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர்களாக இருக்காங்களோ, அதை ஒரு வியாபாரமாக மாத்தாம அதை காப்பாற்றுவதற்காக முயன்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தான் சரியான பாத்திரம் நம்ம தானம் பண்ணுவதற்கு. அதுக்கப்புறம் என்ன, அது காலமும் இடமும் அறிந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்லக்கூடாது, அவங்களுக்கு அவசியம் இல்லாத காலத்தை, ஒரு கஷ்ட காலத்துல இருக்காங்க, ஒரு அவசியமான தேவை இருக்கு, அந்த டைம் விட்டுறது, இன்னும் வெயிட் பண்ணலாம், எல்லார்ட்டையும் கேட்கட்டும், நம்ம கிட்ட வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற நம்ம காலத்தை வீணடிக்கிறது இல்லை. அதே போல தேசம்னு சொல்லும் போது அந்த இடம், கொடுக்கிற இடமும் எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லாரையும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் என்கிட்ட வாங்குறாருன்றது, அந்த மாதிரிலாம் இல்லாம தேசம் அறிந்து இடம் அறிந்து, தேசம்னா இடம் அறிந்து காலத்தை அறிந்து தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படும் தானம். அதுவும் என்ன எண்ணத்தோட கொடுக்கணும், இது கொடுக்க வேண்டியது தாத்தவியம் விதி, அவ்வளவுதான், இது நான் கொடுக்கணும்பா, இது என்னோட கடமை அப்படின்ற இந்த ஆட்டிடியூட்ல பகவான் கொடுத்திருக்கிற எனக்கு வாய்ப்பு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுட்டு அப்படி பண்ணுகின்ற தானம் சாத்விகம் என்று கூறப்படுகிறது, சாத்விக தானம். அப்புறம் என்ன, ராஜசம் என்ன பண்றாங்க, எத்தும் பிரத்யுபகாரார்த்தம், பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து, பலம் உத்திஷ்ய, ஒரு பலனை உத்தேசம் செய்து, எனக்கு இதனால பலன் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, வருத்தத்தோடு கொடுக்கறது, கொடுக்கும் போது வேற வழியில நம்ம கொடுத்தாகணும் இப்படின்னு ஒரு சலிப்போட எண்ணத்தோட கொடுக்கறது. அப்போ என்ன, இதனால என்ன, இவங்க வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க இப்படிலாம், ஆனா மனதுல இந்த மாதிரி எண்ணெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு கொடுத்தா நமக்கு எதிர்காலத்துல ஏதாவது ஒண்ணு இவன் ஏதோ ஒரு வழியில நமக்கு உதவுவான். இப்போ நம்ம கிட்ட வாங்கினா கூட இவன் என்ன பண்ணுவான், இப்போ இவனும் வளர்ந்து பெரிய ஆளா வருவான், அப்ப நமக்கு இவனுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படும். இப்படி எல்லாம் ஒரு எண்ணம், இப்படி ஒரு எண்ணத்தோட ஒரு பலனை எதிர்பார்த்து அது கொடுக்கறதும் சரி, இப்ப கொடுத்துதான் ஆகணுமே, ஒரு வழி இல்லையா, நம்ம கொடுப்போம் அப்படின்னு வருத்தத்தோட கொடுக்கக்கூடியது ராஜசீக தானம். சரி, அப்புறம் தாமசிக தானம் என்ன, அது படிக்கலாம். அப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, இப்ப ரிப்பீட் பண்றீங்களா? அது இதான் பார்க்கணும் இன்னைக்கு. அதேஷகாலே யத்தானம், அதேஷகாலே யத்தானம் அபாத்ரேப்யஸ்ச தீயதே, அபாத்ரேப்யஸ்ச தீயதே, அசத்கிருதமவஜ்ஞாதம் அசத்கிருதமவஜ்ஞாதம் தத்தாமசமுதாஹ்ருதம். இப்போ இதுக்கு நேர் விரோதம், சாத்விகத்துக்கு நேர் விரோதமா இருக்கிறது பாருங்க. அங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதுக்கு நேர் விரோதமா இருக்கு. தேசே, இங்க என்ன அதேஷே, காலே இங்க அகாலே, அபாத்திரம் அங்க பாத்திரம், இங்க என்ன அபாத்திரம். அப்படின்னா என்ன, சம்பந்தம் இல்லாத இடத்துல, சம்பந்தம் இல்லாத காலத்துல, சம்பந்தமே இல்லாத தகுதியற்ற நபர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டது என்னது, அசத்கிருத்தம். ஓகே,
அதுவும் வந்து என்னது அசத்கிருத்தம், இங்க வணக்கமின்றி, பணிவில்லாம திமிரோட தன்னுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்துவது போல தேச காலம் பாத்திரம் அறியாமல் தன்னை மட்டுமே பிரதானப்படுத்திக் கொள்வதற்காக அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடியது. அதுவும் கொடுக்கும்போதே எப்படி கொடுக்கும்போதே எல்லார் முன்னாலையும் அவமானப்படுத்திட்டு கொடுக்கறது. இனிமே இந்த பக்கம் வந்துடாது, இந்த எடுத்துட்டு போ, இதான் கடைசி, போங்க. எத்தனை தடவை எவ்வளவு பேருக்கு பண்றது நம்ம இப்படி இல்லாதது? மனதுல வெளிப்படையாவே இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி அகங்காரத்தோட இப்படி கொடுக்கக்கூடிய தானம் வந்து தாமசம் என்று கூறப்படுகிறது. இதெல்லாம் யாருக்கு சொல்றவங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வந்தாங்க இவ்வளவு நேரம்? முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? அர்ஜுனுடைய கேள்வி என்ன? சாஸ்திர விதிகளை அறியாதவர்கள், படிக்காதவர்கள், ஆனா ஒரு பரம்பரை, ஒரு ட்ரெடிஷன், ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள், அதில் ஸ்ரத்தை இருப்பவர்கள். அப்ப அந்த ஸ்ரத்தைப்படி அவங்க என்ன பண்றாங்க? தங்களுடைய நடவடிக்கைகளை பிரமாணமாக எடுத்துக்கொண்டு எல்லா காரியத்திலும் ஈடுபடுறாங்க. சாஸ்திரத்தை பிரமாணம் வைக்கல, ஆனா ஏதோ ஒரு ட்ரெடிஷனை பிரமாணமா எடுத்துக்கொண்டு அவங்க தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அப்படி அவங்க ஸ்ரத்தை வச்சு அதுல நம்பிக்கை வச்சாங்க இல்லையா? அதனால அவர்கள் வந்து சாத்விகமானவர்களா, ராஜசீகமானவர்களா, தாமசிகமானவர்களா? இதான் அர்ஜுனன் கேள்வி. ஏன் அந்த கேள்வி கேட்கிறான்? ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, தெய்வீ சம்பத் அப்படின்னா சாத்விகமானவர்கள் தான் இந்த ஞானத்திற்கு அதிகாரி, தகுதியானவர்கள். அப்படி சொல்லும்போது அப்போ இவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படி சொல்றாரு. ஏன் சாஸ்திரம் பிரமாணம் சொல்றாரு? ஏன் சாஸ்திர பிரமாணம்னா, சாஸ்திரம் தான் ஒரு மனிதனுடைய விருப்பு வெறுப்புகள்ல இருந்து அவனை விடுவிக்க முடியும். அதுக்கு அந்த சக்தி இருக்கு. எப்ப இவன் சாஸ்திரத்தை முழுமையாக ஸ்ரத்தை வைத்து அதன் சொல்லுகின்றபடி நடக்க ஆரம்பிக்கிறானோ, தன்னுடைய சொந்த விருப்பில இருந்து அவன் விடுபடுகிறான். அப்போ விருப்பு அற்ற நிலை, அதுதான் சித்த சுத்தி, அதுதான் அதிகாரித்துவம். எதுக்கு? ஞானத்திற்கு. அதனால எப்படி இருக்கு பாருங்க கனெக்ஷன், ரொம்ப அழகா கிருஷ்ணன் சொன்னத. அதனால என்ன பண்ணும்? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம். இந்த சாஸ்திரத்தை நம்பாதவர்கள் என்ன ஆவாங்க? அவங்களுக்கு இந்த லோகத்திலையும் இன்பம் கிடையாது, இதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு எந்தவித இன்பமும் கிடையாது, பரலோகம் சொர்க்கமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, மோட்சம் வாய்ப்பே கிடையாது. இது எங்க சொல்றாரு? 16ஆம் அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறார். அப்போ 2 விஷயம் சொல்றாரு. யாருக்கிட்ட வந்து அசுர சம்பத் இல்லையோ, அசுர சம்பத்துல இருந்து முழுவதுமாக நீங்கி விட்டவர்களோ, அதே நேரத்துல தெய்வீ சம்பத் முழுமையாக வளர்த்து கொண்டார்களோ, அவர்கள்தான் இந்த ஞானத்திற்கு, ஆத்ம ஞானத்துக்கு தகுதியுடையவர்கள். அதனால தெய்வீ சம்பத் வளர்வதற்கு, அசுர சம்பத் நீங்குவதற்கு என்ன பண்ணணும்? சாஸ்திரத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். சாஸ்திரம் பிரமாணம். இப்படி சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்சோடனே அர்ஜுனனுக்கு அந்த கேள்வி வந்தது. நிறைய பேர் வந்து சாஸ்திரம் தெரியாம இருக்காங்களே, அதே நேரத்துல அவங்களுடைய விருப்பப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய ட்ரெடிஷன், ஏதோ ஒரு ட்ரெடிஷன், கலாச்சாரத்தை பின்பற்றி வாழறாங்க. அவங்க வந்து இப்ப சாத்தியமானவங்களா இல்லையா? இவங்க விருப்பம் இல்லாம தானே இருக்காங்க. அப்படி கேட்டா அவங்க ஒரு ஸ்ரத்தையோட தானே இருக்காங்க. அந்த ஸ்ரத்தான்றதும் சாஸ்திரத்துல இல்லைனால ஒரு கலாச்சாரத்துல வச்சிருக்காங்களே, அந்த ஸ்ரத்தை மூலமாக தன்னுடைய விருப்ப நீக்கி விட்டார்களே அவங்க. அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த ஸ்ரத்தை கூட 3 விதமாக இருக்கு: சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். இந்த ஸ்ரத்தையிலையும் ராஜசிகம், தாமசிகம் ஸ்ரத்தையை விட்டுட்டு யார் வந்து சாத்விக ஸ்ரத்தையோட இருக்காங்களோ அவர்கள் தான் அதிகாரிகள். சரி, இப்ப சாத்விக ஸ்ரத்தை உள்ளவர்களா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்கு உதாரணம் தான் சொல்லிட்டு வந்தார். எது வந்து சாத்விக, எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய நடவடிக்கை மூலமாக. எந்தெந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம்? யஜ்ஞ, தவம், தானம், இதெல்லாம் சொல்லிட்டே வந்தார் இல்லையா? சொல்லிட்டு வந்து அதுல 3 பிரித்து சொன்னார். எது வந்து சாத்விகம், எது ராஜசிகம், எது தாமசிகம். அப்ப என்ன பண்ணும்? ராஜசிகமான யஜ்ஞத்தை செய்யக்கூடாது, ராஜசீகமான தவம் செய்யக்கூடாது, ராஜசீகமான தானம் செய்யக்கூடாது. அது மாதிரியே தாமசிகமான யஜ்யம், தாமசிகமான தவம், தாமசிகமான தானம், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னா, யஜ்ய தானம் தவம் செய்யணும்னு அர்த்தம். அதுவும் சாத்விகமாக முறையில செய்யணும்னு அர்த்தம். இப்படி செஞ்சுட்டா நமக்கு என்ன ஆகும்? நாம
சாத்விக ஸ்ரத்தை உடையவர்களாக இருப்போம்னு அர்த்தம். அப்படி சாத்விகமான ஸ்ரத்தை இருப்பவர்களாக இருந்தால் கூட நாம இந்த ஆத்ம ஞானத்திற்கு அதிகாரி ஆகிவிடுவோம் அர்த்தம். சரி, இது எல்லாமே ஓகே. சரி, இது நமக்கு சொல்லிட்டாரு. ஓகே, இப்ப அடுத்து என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபைனலா என்ன 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 முடிவுக்கு வந்தோம்னு கேட்டா, சாத்விகமான செயல்பாடுகள்ல ஈடுபட வேண்டும், அவ்வளவுதான். சாத்வீகமானது. அந்த சாத்வீகமானதுன்னா என்னன்னு கேட்டா, சுயநலம் இல்லாமல், அறியாமை இல்லாமல், மற்றவர்களுக்காக, இறைவனுக்காக அப்படின்ற அந்த ட்ரெடிஷன்ல வந்தா, சாஸ்திரம் படிக்கலைன்னா கூட இவர்களும் அதிகாரித்துவம் அவர்களுக்கும் வந்துவிடும். அப்படின்னா இவர்களும் அதிகாரித்துவம் பெற்று சாஸ்திரத்துக்கு வந்துருவாங்க ஒரு ஸ்டேஜ்ல. இப்ப இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுதான் அர்த்தம் அதுக்கு. இப்ப நமக்கு என்ன மறுபடியும் கேள்வி வரும்னா, எப்படிப்பா நான் கிருஷ்ணா நீ சொன்னது மாதிரி நான் ராஜசிக யஜ்ய தான தபஸ் இதெல்லாம் நான் விட்டுறேன், தமசிகத்தை விட்டுறேன், நான் சாத்விகமா செய்யறேன். சாத்விக யஜ்யம், சாத்விக தபஸ், சாத்விகமான தானமே நான் செய்யறேன். அப்படி செஞ்சா கூட நான் செய்கின்ற இந்த செயல்கள் எல்லாம், இந்த கடமைகள் எல்லாம் நான் கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சேனான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரியானபடி முழுமையாக செஞ்சேனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி சரியாக முறையானபடி செஞ்சாதான் என்ன வரும், அதுக்கான பலன் கிடைக்கும். நம்மளுடைய பலன் என்ன? சொர்க்கமோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு கிடையாது. நம்மளுடைய பலன் எந்த பலனுமே எதிர்பார்க்காம இறைவனுக்காக செய்வதுதான். அதனால என்ன கிடைக்க போகுது? நமக்கு சித்த சுத்தி கிடைக்க போகுது. இப்ப அந்த சித்த சுத்தி தான் மெயின். அந்த சித்த சுத்தி தான் அதிகாரித்துவம், அதுதான் முக்கியமானது. ஆனா இது நம்ம இப்போ அனலைஸ் பண்றதுக்காக கிடையாது. இப்ப நான் இதை ஒழுங்கா செஞ்சனா இல்லையா யாருக்கு தெரியும்? நாம செஞ்சா நம்ம சொன்னா என்ன சொல்லுவோம்? நான் கரெக்டா தான் செஞ்சேன் எல்லாம். ஆனா அங்கேயும் கூட இப்ப யஜ்யம்னே எடுத்துக்கலாமா, ஒரு வழிபாடு எடுத்துட்டாலும் அந்த வழிபாட்டை நாம ராஜசிகமா செய்யல, ராஜசிக எண்ணத்தோட செய்யல, அந்த ஆட்டிடியூட்ல செய்யல, தாமசிக ஆட்டிடியூட்ல செய்யல, சாத்விகமாக கூட செய்யறோம்னு வச்சுக்கலாம். அப்படிதான் செய்யறோம். ஆனாலும் அதுல குற்றம் குறைகள் வந்தா, என்னுடைய மனசு முழுமையாக அந்த வழிபாட்டுல லயிக்காம போச்சுன்னா, இல்லைன்னா நான் யாரை கூப்பிட்டு யாக யஜ்யம் வழிபாடுலாம் செய்யறனோ அவர் அதுல ஏதாவது உச்சரிப்பு, ஏதாவது தவறு இருக்கலாம், விட்டுருக்கலாம், ஒரு சில ஸ்டெப் விட்டுருக்கலாம், இல்ல ஏன் மனசே அதுல ஒன்றி போகாம இருக்கலாம். நான் சாத்விகமா தான், நான் ராஜசிகம் வழிபாடு செய்யல, தாமசிகம் செய்யல, அதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கணும், எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கணும். ஒரு உபலட்சணமாக ஒரு 4-5 விஷயம் பகவான் சுட்டி காட்டிருக்காரு. எல்லா விதமான சாத்விக நடவடிக்கையும் அதுல அடக்கும். முக்கியமா அவர் சொல்லியிருக்காரு, ஒரு 5-6 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இது நமக்கு எப்படி தெரியும்? இதுக்கான பலனை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா இதுக்கான பலன் என்ன நமக்கு தெரியும். சாஸ்திரம் சொல்லுகிறது என்ன பலன்? சித்த சுத்தி தான். அப்ப என்ன பண்ணும் நம்ம? ஆனா நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நமக்கு இந்த சந்தேகம் வருது, சகஜம். இது நான் ஒழுங்கா செஞ்சிருக்கேனா இல்லையான்னு தெரியலையே, பர்ஃபெக்டா இருக்குமா இல்லையான்னு தெரியலையே, இப்படி வர்றது சகஜம்தான். இப்போ அதுல குற்றம் குறை இருந்தாலும் அதுக்கான பலன் முழுமையா வருமானு நமக்கு தெரியாது. எப்படி பாருங்க, ஒவ்வொரு செயல்களுக்குமே பாப புண்ணியம் உண்டு, சரியா? இதை நம்ம பேசிக்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ ராஜசிகம் தாமசிகம் நம்ம செய்யல, டோட்டலா அதை விட்டாச்சு அப்படின்னாக்க அங்க பாவம் வராது. ஓகே, பாவம் வரல, சரி, சாத்விக கர்மங்கள் நான் செய்யறேன், அதை நான் ஒழுங்கா முழுமையாக செஞ்சனா இல்லையா, அதுல குற்றம் குறமே வராதுன்னு யாராவது கேரண்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அங்கேயும் குற்றம் ஏதாவது நமக்கு தெரியாம அறியாமல் ஏதோ தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுக்கான பலன் நமக்கு வந்துருமே. அதுக்கான பலன் ஏதாவது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா என்னுடைய சித்த சுத்தி ஏற்படாம போயிடுமே. இது எப்படி சரி பண்றது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, சாத்விக கர்மம் எல்லாத்துக்கும் கிடையாது. இது எப்படி வேணாலும் நான் கர்மம் செஞ்சுட்டு இந்த வழியை பிரிண்ட் பண்ணிட்டு நான் பூர்ணமாக்கிடுவேன் அந்த காரியத்தை, அந்த பலன் எனக்கு கிடைச்சிரும் அப்படி சொல்லக்கூடாது. இவர் பகவான் சொல்ற என்ன? சாத்விக கர்மம், சாத்விக யஜ்யம், சாத்விக தபஸ், சாத்விக தானம், இதுக்கு மட்டும்தான் கண்டிஷன்ஸ் அப்ளைன்றாங்கல்ல, இதுக்கு மட்டும்தான் இது அப்ளை. நான் என் இஷ்டத்துக்கு என்னோட விருப்பப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதை நான் இப்ப பகவான் சொல்ற விஷயத்த நான் செஞ்சுட்டேன்னா எனக்கு எல்லாமே நெகட்டிவா மாறி நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறின அர்த்தம் கிடையாது.
இது புரியுதுங்களா? எந்த பாயிண்ட் இப்ப சொல்ல போறாரு? இப்ப என்ன சொல்ல போறாரு? நம்ம சாத்விக கர்மங்கள் செஞ்சாலும் அது பூர்ணமாவதற்கு நாம குற்றம் குறைகள் அதில் அறியாமல் செய்திருந்தாலும் அந்த குற்றம் குறைகள் நீங்கி அது பூர்ணமாக அந்த காரியம் நிறைவடைந்ததாக அதுல இருந்து எழக்கூடிய புண்ணிய கர்மம் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழி, அந்த வழியை அழகா பகவான் சொல்லி கொடுக்குறாரு. இப்ப அந்த புண்ணியம் என்ன பண்ணும்? பொதுவா பாப புண்ணியங்கள், பாபம்னா என்னது? நம்ம துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பிறவிகள் கிடைக்கும். புண்ணியம்னா என்ன? இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பிறவிகள் நமக்கு கிடைக்கும், புண்ணிய கர்மம். ஆனா இது ரெண்டுமே நமக்கு வேண்டாம். எனக்கு புண்ணிய கர்மங்கள் செய்வது நான் இன்பங்களை அனுபவிக்கணும்னோ இந்த உலகத்துல, இல்ல சொர்க்க இன்பங்களை அனுபவிக்கணும்னே நான் பண்ணல. இப்போ இந்த சாதகனுக்கு என்ன குறிக்கோள்? சாதகனுக்கு அவன் சாஸ்திரம் படிக்கலனா கூட, இப்ப அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட அவங்க சாத்விகமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு சித்த சுத்தி ஏற்படும். அப்ப அந்த சித்த சுத்தி ஏற்படுவதற்கு அந்த சாத்விக கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதில் வரக்கூடிய குற்றம் குறைகள், அறியாமல் வரக்கூடிய குற்றம் குறைகளும் நீங்கி அந்த செயல் முழுமையடைந்து அதற்கான பலனான சித்த சுத்தியை கண்டிப்பாக கொடுப்பதற்கு என்ன பண்ணணும்? இதுதான் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு. பகவான் இதை சொல்லிட்டு அழகா இத இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். நம்ம 23ஆம் ஸ்லோகம் படிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓம் தத்சதிதி நிர்தேஷः. ஓம் தத்சதிதி நிர்தேஷः. ஓம் தத்சதிதி நிர்தேஷः. ஓம் தத்சதிதி நிர்தேஷः. பிரம்மணஸ்த்ரிவிதம் ஸ்மிருதம். பிரம்மணஸ்த்ரிவிதம் ஸ்மிருதः. பிரம்மணஸ்த்ரிவிதம் ஸ்மிருதः. பிரம்மணஸ்த்ரிவிதம் ஸ்மிருதः. பிராமணாஸ்தேன வேதாश्च. பிராமணாஸ்தேன வேதாश्च. பிராமணாஸ்தேன வேதாश्च. பிராமணாஸ்தேன வேதாश्च. யஜ்ஞாश्च விஹிதாः புரா. யஜ்ஞாश्च விஹிதாः புராः. யஜ்ஞாश्च விஹிதாः புரா. யஜ்ஞாश्च விஹிதாः புரா. சேர்ந்து ஓம் தத்சதிதி நிர்தேஷः. பிரம்மணஸ்த்ரிவிதः ஸ்மிருதः. பிராமணாஸ்தேன வேதாश्च. யஜ்ஞாश्च விஹிதாः புரா. ஓகே, என்ன சொல்றாரு? ஓகே, ஓம் தத் சத் இதி 3 இருக்கு. ஓம் தத் சத் இந்த 3 பகுதிகள் கொண்டதாக இருந்தாலும் இது ஒரே பேர், ஒரே பேரு ஓம் தத் சத். எப்படி கிருஷ்ணான்றது பகவான் கிருஷ்ணா, கிருஷ்ணான ஒரே பேர், ராமா ஒரே பேர், அந்த மாதிரி ஓம் தத் சத் இது ஒரே ஒரு பேர், சிங்கிள் நேம். ஆனா 3 பகுதிகளாக இருக்கு. ஓம் தத் சத்துன்னு 3 பகுதிகளாக இருந்தாலும் ஒரே ஒரு பேரு என்று பிரம்மணக திரிவிதக நிர்தேசக ஸ்மிருதக என்று பிரம்மத்தினுடைய 3 பகுதிகள் கொண்ட பெயர் கூறப்பட்டது. 3 விதமான பெயருக்கு நாங்க போட்டிருக்கோம். 3 வித பெயர்லாம் கிடையாது, 3 வித பெயர் கிடையாது. 3 அங்கங்கள், 3 பகுதிகள் உடைய ஒரே பெயர் என்று கூறப்பட்டுள்ளது. எதுக்கு? ஓம் தத் சத் என்னது? பிராமணாக வேதாகாச்ச யஜ்ஞாக புரா விகிதாக பண்டை காலத்தில் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதங்கள் சாஸ்திரங்கள் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்களும், யஜ்யங்கள் யஜ்ய கர்மங்கள் வேத யாக யஜ்யங்கள் ஹோமங்கள் அவர்களும் என்ன பண்றாங்க? அவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா அவர்களால் வகுக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களால் கூறப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரமே வேதத்துல சொல்லியிருக்கு. அதை கடைபிடிக்கின்றவர்களும் அதன்படி வேதம் சொல்லினபடி கேட்டு தங்களுடைய சாத்விக கர்மங்கள் செய்யும் பொழுது இதை கூறுகின்றார்கள். எதை கூறுகின்றார்கள்? ஓம் தத் சத் இத சொல்றாங்க. அப்படின்னா நடத்தனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது பகவானுடைய பெயர். எப்படி பல பெயர்கள் இருக்கோ அந்த இறைவனுக்கு, இறை சுரூபத்திற்கு, பிரம்மத்துக்கு ஒரு பெயர் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு.
அது என்னது? ஓம் தத் சத். இப்போ இறைவனுடைய பேர் சொல்லும் பொழுது என்ன ஆகுது? நம்ம சாத்விக கர்மங்கள் செய்யும் பொழுது நிகழக்கூடிய, நம் அறியாமல் நிகழக்கூடிய தவறுகள் முழுவதும் நீங்கி போய் அந்த காரியங்கள் முழுமை அடைகின்றன, பூர்ணம் அடைகின்றன. அப்படி பூர்ணமாக முழுமையாக செய்த அந்த சாத்விக கர்மம் என்னென்ன உதாரணம் நம்ம பார்த்தோம்? யஜ்யம், தவம், தானம். சாத்விகம். ரஜசிக யாகம் பண்ணிட்டு நான் ஓம் தத் சத் சொல்லிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு அர்த்தம் கிடையாது. தாமசிகம் பண்ணிட்டு நான் ஓம் தத் சத் சொல்லிட்டேன், அங்கெல்லாம் இது ஒர்க்கே ஆகாது. இது 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 இதனுடைய அந்த ஓம் தத் சத்துன்ற அந்த இறைவனுடைய பெயர் இப்படிப்பட்டவர்களால் பண்டை காலத்தில் புராக விகிதாக, இங்க பண்டை காலம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கூடாது, வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அத பிராமணாக, வேதாக, யஜ்ஞாக இதெல்லாம் செய்கின்றவர்கள் அவர்களும் பின்பற்றினார்கள். சரிங்களா? இப்போ இது நாம தெளிவா இருக்கணும். நாம இஷ்டத்துக்கு நம்மளோட விருப்பு வெறுப்புகளோட எல்லா காரியங்களும் பண்ணிட்டு நான் ஓம் தத் சத் சொல்லிட்டேன், எல்லாம் சரியா போச்சு, எனக்கு இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ண முடியாது, நான் பண்ண மாட்டேன், இப்ப என்ன பண்ணிடலாம்? ஓம் தத் சத் சொல்லிடலாம். அப்போ அந்த காரியம் பூர்ணமாயிடும். இது நம்மளே ஏமாத்திக்கிறதே தவிர உண்மையாகவே என்னது பாருங்க, அந்த சாஸ்திரத்திலையும் ஒரு சொல்றது, சித்தசிய சுத்தையே கர்ம, சித்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கு தான் கர்மங்கள். நம்ம செய்கின்ற கர்மங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு தான் கர்மங்களே செய்யும். ஆனா அந்த கர்மங்களை கொண்டே மனதை தூய்மை செய்யும் விதமாக அந்த கர்மங்களை செய்வதை விட்டுட்டு மனதை மேலும் 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 அழுக்குகள், அதாவது வாசனைகளை பலப்படுத்துவதற்கு, பெருக்கிக் கொள்வதற்காக அந்த கர்மங்கள் செய்யப்பட்டா அது ராஜசிக தாமசிக கர்மங்கள் தான். அப்போ அந்த கர்மங்களுக்கு இந்த ஓம் தத் சத் இது நான் சொல்லிட்டு இதை நான் நல்லிஃபை பண்ணிடுவேன், நெகட்டிவிட்டிஸ் எல்லா தீயதையும், அது வேலைக்காகாது, அது தப்பு, அது முட்டாள்தனம். அது அங்க இது 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 இந்த ரூல் அப்ளிகபிளே இல்ல. பகவான் பாருங்க, அதான் ரொம்ப அழகா வச்சிருக்காரு. இது நம்ம பார்க்க போறோம், இது பகவானே சொல்ல போறார், நமக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம அங்க வரும்போது பாத்துக்கலாம். சரி, இப்ப என்னன்னா, இப்போ இந்த ஓம் தத் சத்துன்ற அந்த இறைவனுடைய பெயருக்கு எவ்வளவு பெருமை வாய்ந்தது அந்த பெயர். இப்ப நம்ம சொல்லிட்டோம், சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன்ட்டு, அது சும்மாவே சொல்றாங்களா? கிடையாது. அது எவ்வளவு பெருமை வாய்ந்தது அந்த பெயர்ன்றத பகவானே சொல்ல போறாரு. தனித்தனியா 3 பகுதிகளை கொண்டதாக இருந்தாலும் ஒரே பேர் தானே, அதனுடைய ஒவ்வொரு பகுதியுமே இவ்வளவு பெருமை உடையதாக இருக்கே. இப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒரே பெயரா நம்ம சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெருமை வாய்ந்தது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த இறைவனுடைய பெயர் நாம சாத்வீக கர்மங்கள் செய்யும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய குற்றங்குறைகளை நீக்கி அந்த கர்மங்களை பூர்ணமாக ஆக்கி அதனுடைய பலனான சித்த சுத்தியை நமக்கு கண்டிப்பாக வழங்கும். அப்படிப்பட்ட ஆற்றலும் சக்தியும் வாய்ந்தது இந்த பெயர். இத சொல்றாரு. இப்போ அந்த ஓம் தத் சத்துன்றதுக்கான அந்த ஒரே பெயருடைய ஒவ்வொரு பகுதியாக இருக்குல்ல, 3 பகுதி, அந்த ஒவ்வொரு பகுதியினுடைய பெருமையும் சொல்றார் பகவான் அடுத்த ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கலாம். 24வது ஸ்லோகம். தஸ்மாதோமித்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபः கிரியாः பிரவர்த்தந்தே விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம் தஸ்மாதோமித்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபः கிரியாः பிரவர்த்தந்தே விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம். இங்க என்ன சொல்லிருக்க? தஸ்மாத் ஆகையினால், பிரம்மவாதினாம், பிரம்மம் வேதம் அறிந்தவங்க. பிரம்மம்ன்ற வார்த்தைக்கு வேதம்னு அர்த்தம் இருக்கு. பிரம்மம்ன்ற வார்த்தைக்கு பல அர்த்தம். பிரம்மம்னு சொல்லும் பொழுது அந்த பரபிரம்மம், பரம்பொருள், அப்படி ஒரு பொருள் இருக்கு. பிரம்மம்னு சொல்லும் போது வேதம்னு ஒரு பொருள் இருக்கு.
பிரம்மம்னு சொல்லும் போது பிராமணர்கள்னு பொருள் இருக்கு. அந்தந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து, இடத்தை பொறுத்து நம்ம பொருள் புரிந்து கொள்ளணும். இங்க என்ன தஸ்மாத் பிரம்ம விதானம், பிரம்மவாதினம் அப்படின்னா வேதம் அறிந்தவர்கள். ஆகையினால் வேதம் அறிந்தவர்கள் விதானா உக்தாக, அந்த வேதத்தினுடைய விதிகள் படி, அந்த விதிகளை பின்பற்றி, விதான உக்தாக அர்த்தம் விதிகள் கூறியபடின்னு அர்த்தம். வேதம் அறிந்தவர்கள் வேத விதிகள் கூறியபடி யஜ்ஞ தான தபக்ரியாக, அந்த யஜ்ஞ தானம் தபம் போன்ற சாத்விகமான, சாத்விக யஜ்ஞம், சாத்விக தானம், சாத்விக தபம், அத தவம், அதை மறந்துடக்கூடாது. எல்லா இடத்துலயும் சேர்த்துக்கணும். ராஜசிகம் தமசிகம் செஞ்சுட்டு நான் விதிப்படி செஞ்சேன், ஓம் தத் சத்து நான் சொல்லிட்டு சரி பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடாது. யஜ்ஞ தான தபக்ரியாக ஓம் இதி உதாகிருத்திய, ஓம் என்று உச்சரித்து சததம் பிரவர்த்தந்தே, எப்பொழுதும் தொடங்குகின்றார்கள். என்ன பண்றாங்க? தங்களுடைய சாத்விக கர்மங்களை ஓம் என்று கூறி தொடங்குகிறார்கள். அப்படின்னு அர்த்தம். இந்த ஓம்னு மனசுக்குள்ள சொல்றது, வெளியில சொல்றது, அப்படி வெறுமை ஜபம் மட்டும் கிடையாது, அந்த சொல்வது மட்டும் கிடையாது, சாண்டிங் மட்டும் கிடையாது. இது யாருடைய பெயர்? ஓம் தத் சத், இறைவனுடைய பெயர், அந்த பரம்பொருளுடைய பெயர். அப்போ அந்த பரம்பொருளை நினைவு கூறுகிறார்கள் அர்த்தம். அந்த பரம்பொருளை நினைவு கூறுகிறார். வெறும் அந்த வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தை சுட்டி காட்டுகின்ற பரம்பொருள், அந்த பரம்பொருளை நினைவு கூறுகிறார்கள். இப்ப பாருங்க, ஓம் என்ற அந்த ஒரே எழுத்து, ஓர் எழுத்து மந்திரம்னு சொல்றோம் பாருங்களேன், அதுவே பூர்ணமாக அந்த பரபிரமத்தை சுட்டி காட்டுகிறது. தனியா அது தனி, நமக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு ஒரு உபனிஷத்தே இருக்கு, மாண்டூக்கிய உபனிஷத்தே இருக்கு. இங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். இங்க ஓம் தத் சத் சேர்ந்து ஒரே இறைவனுக்கு ஒரே பெயர், அதுல அதனுடைய அங்கமாக நம்ம ஓம் எடுத்துக்கணும். இங்க ஊம அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இங்க அப்படி வியாக்கானம் அங்கெல்லாம் இப்படி எடுத்துக்கூடாது, சரியா? அதை எடுத்துட்டு பெருசா அதெல்லாம் வேண்டாம். இங்க என்ன, ஓம் தத் சத்துன்ற அந்த இறைவனுடைய பெயரில் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஓம் என்ற பெயரை கூறிய யஜ்ஞ தான தபம் எல்லாம் முறைப்படியாக செய்து செய்து யாரு? பிரம்மவாதினாம், வேதத்தை அறிந்தவர்கள், அதில் கூறியிருக்கின்ற விதிகள் படி செய்து என்ன பண்ணாங்க? எப்பொழுதும் அப்படிதான் செய்யறாங்க. அப்படின்னா அர்த்தம், கண்டிப்பாக அவர்கள் என்ன அடைந்தார்கள்? சித்த சுத்தியை அடைந்தார்கள். இதை மறந்துடக்கூடாது. அது அங்க சொல்லனால அதான் அர்த்தம், அதான் பர்பஸ். என்ன அர்த்தம்? அவங்க செஞ்சாங்க. ஏன்னா எல்லாருமே பர்ஃபெக்டா 100%, 200% நான் சரியா யஜ்ஞம் பண்ணேன், சரியா தானம் பண்ணேன், சரியா தவம் பண்ணேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்ணாங்க? அந்த சாத்விக கர்மங்கள் செய்யும் பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டார்கள். இறைவனுடைய நினைவிலேயே அந்த கர்மத்தை தொடங்கினார்கள். இறைவனுடைய நினைவிலேயே அந்த கர்மத்தை செய்தார்கள், செய்கின்றார்கள். இறைவனுடைய அந்த நினைவிலேயே அந்த கர்மங்களையும் செய்து முடித்தார்கள். அப்போ கண்டிப்பா என்ன ஆகுது? அந்த இறைவனுடைய நினைப்பு இந்த மந்திரத்தோட, இந்த சப்தத்தோட, இந்த பெயரோட, அந்த பெயருக்கு அந்த சக்தி இருக்கு. எப்படி? அந்த பெயருக்கும் இருக்கு, அந்த பெயர் மூலமாக இறைவனை நினைப்பதனால அந்த இறைவனுடைய அருளும் இருக்காங்க. அதனால இங்க முழுசா புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஏதோ ஒரு சித்தி, இது ஒரு சித்தி மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அப்படி இல்லை. இது இறைவனுடைய நினைவை நம்மளுடைய மனதில் ஆழ பதிய வைத்து இந்த யஜ்ஞ தானம் தபம் என்று சாத்விகமாக செய்கின்ற அந்த செயலை இந்த பெயர் பூர்ணமடைய செய்கின்றது. எல்லா செயல்களையும் இது இப்படிதான் இவங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. சரி, ஓம் பத்தியும் ஓம் என்று சொன்னார்கள், அதை நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம், 25வது. ததித்யனபிசந்தாய பலம் யஜ்ஞ தபக்ரியாஹ பலம் யஜ்ஞ தபக்ரியாஹ பலம் யஜ்ஞ தபக்ரியாஹ பலம் யஜ்ஞ தபக்ரியாஹ தான கிரியாஸ்ச விவிதாஹ தான கிரியாஸ்ச விவிதாஹ தான கிரியாஸ்ச விவிதாஹ தான கிரியாஸ்ச விவிதாஹ கிரியந்தே மோக்ஷகாங்க்ஷிபிஹ கிரியந்தே மோக்ஷகாங்க்ஷிபிஹ
கிரியந்தே மோக்ஷகாங்ஷிபிஹி. क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः சேர்ந்து ததித்யனபிசந்தாய பலம் யஜ்ஞ தபः கிரியாः தான கிரியாश्च விவிதாः கிரியந்தே மோக்ஷகாங்ஷிபிஹி. சரி, ஓம் பத்தி சொல்லிட்டாரு. அடுத்து இந்த ஸ்லோகத்துல என்ன? தத் பத்தி. தத் இதி, தத் என்று சொல்லி பலம் அனபிசந்தாய, பலன் அனபிசந்தாய, பலனை கருதாது. என்ன பலனை கருதாது? உலக பலன்களை கருதாது. அதே போல இந்த சொர்க்க பலன்களை கருதாது. எந்த விதமான பலனையுமே கருதாமல் ஆனா அவங்களுடைய மோட்ச காங்ஷிபிகி, அவர்களுக்கு என்ன இருக்கு? முமுட்சுக்கள், மோட்சத்தை நாடுபவர்கள், மோட்சத்தில் நாட்டம் இருப்பவர்கள். அப்ப இவங்களுக்கு என்ன என்ன எதுல மட்டும்தான் நாட்டம் இருக்கு? மோட்சத்தில் நாட்டம் இருக்கு. அதாவது ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்கின்ற நாட்டம் இருக்கு, அதுல மட்டும். அப்படிப்பட்ட முமுட்சுக்கள் விவிதாக யஜ்ஞ தப கிரியாக தான கிரியாக, பலவிதமான யஜ்ஞம் தபம் தான, அதையும் மறந்துடக்கூடாது. யஜ்ஞ கிரியா தப கிரியா தான கிரியா அப்படி எடுத்துக்கணும். செயல்கள்னு அர்த்தம். பல விதமாக இருக்கு. ஒரு விதமான வழிபாட்டு முறை மட்டும் கிடையாது, ஒரு விதமான தவம் மட்டும் கிடையாது, ஒரு விதமான தானம் மட்டும் கிடையாது. அது போல ஆனா இதெல்லாம் செய்கிறார்கள், அதை மறந்துடக்கூடாது. அப்போ மோட்சத்தை அடைய விரும்புபவர்கள் முமுட்சுக்கள் பல்வேறு விதமான ஆன்மீக சாதனைகள் செய்கிறார்கள். அதுல இங்க 3 சொல்லப்பட்டிருக்கு உபலட்சணமாக. எல்லா விதமான ஆன்மீக சாதனைகளையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும், கொண்டு இது உபலட்சணமா எடுத்துக்கணும். யஜ்ஞ தப தானம் இப்படி செய்யும் பொழுது கிரியந்தே செய்யும்போது என்ன சொல்றாங்க? தத்திதி, தத்துன்னு சொல்லி செய்யறாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஓம் பத்தி, ஓம் யாரெல்லாம் ஓம் சொல்றாங்க அதை சொல்லியாச்சு. தத்து யார் சொல்றாங்க? அப்போ இவங்க என்ன அர்த்தம்? இவங்க ஃபுல்லா சொல்ல மாட்டாங்களா? அப்படி அர்த்தம் கிடையாது. இது ஒண்ணு சொன்னாலே அது முழுமை, அந்த காரியங்களை எங்கேயுமே தான தபக்கிரியம் செய்பவர்களுடைய அந்த காரியங்களை முழுமை அடைய செய்யக்கூடிய சக்தி பெற்றது இந்த பெயர். அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஆனா பகவான் என்ன சொல்லியிருக்காரு? ஓம் தத் சத். இப்படி முழு பெயரும் சொல்லும் பொழுது அதனுடைய சக்தியை சொல்லவா வேணும்? அது கொடுக்கக்கூடிய பலனை சொல்லவா வேணும்? கண்டிப்பாக சித்த சுத்தி கிடைக்கும்னு அர்த்தம். இப்ப அதுக்காக தனித்தனியா சொன்னா நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும். இங்க தத்துன்னு சொல்லும் பொழுதே இது தத்தன் என்று சொல்லி மோட்ச காங்ஷி யஜ்ஞ தான தபக்கிரியங்களை செய்கிறார்கள். இப்ப இந்த 3 எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. எப்போதுமே எல்லா காரியத்தையும் நம்ம விடணும்னு சொன்னா கூட, பற்று கூட சொன்னா கூட, இதுல பற்று விடக்கூடாது. எனக்கு யஜ்ஞத்துல பற்றே இல்லை, இறை வழிபாட்டுல எனக்கு பற்றே இல்லை, ஆன்மீக சாதனைகள் தவம் நான்லாம் பற்றே இல்லை, அதுல எனக்கு தானம் நாட்டவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது, அதுல பற்றே இல்லை. அப்படி இல்லை, அது செய்யணும்னு அர்த்தம், விடக்கூடாதுன்னு அர்த்தம். பாருங்க, கடைசி வரைக்குமே விடவே கூடாது. இந்த மூன்றும் ரொம்ப 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 அடிப்படையான விஷயங்கள். அடிப்படை விஷயங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும், ஆதாரமான விஷயங்கள். என்னது? யஜ்ஞ தவம். யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? வழிபாட்டு முறைகள் எடுத்துக்கணும். தவம்னா நாம மேற்கொள்கின்ற ஆன்மீக சாதனைகள், உண்மையான எல்லாமே சாத்விகம். நமக்கு தாமசிகம் எது ராஜசிகம் எதுன்னு தெரியும், அதனால அதை விட்டுட்டு சாத்விகமாக செய்ய வேண்டும். அப்புறம் தானம், அதுவும் தேசே காலே பாத்திரேச்ச. அப்போ மாசம் ஒரு நாள் கொடுக்கலாமா, இல்ல வாரம் கொடுக்கலாமா, வருஷத்துக்கு கொடுக்கலாமா? நம்ம யோசிச்சு பாருங்க. இது பிசினஸ் மேனா இருக்கட்டும், இல்லைன்னா தினக்கூலியா இருக்கட்டும், இல்ல மிடில் கிளாஸா இருக்கட்டும், லோவர் கிளாஸா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், அதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது. ஆனா எல்லாருமே இத கடைபிடிக்க வேண்டியது, இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டியது. எதுக்காகனா எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும், எனக்கு மீடியா பப்ளிசிட்டி கிடைக்கும், அதுக்காக கிடையாது. எனக்கு மோட்சம் வேணும். அந்த மோட்சத்துக்கு நான் அதுக்காக இது செய்யணும் கூட வேண்டாம். ஆனா சித்த சுத்தி இருக்கும், இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு சகஜமா நடக்கிறத நம்ம தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமே தவிர, இப்படி பார்த்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு சகஜமாக அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்குவம் அடைய இதெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குது?
இப்படி ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல இந்த செஞ்சிருக்கிறவங்க, அப்படி இந்த யஜ்ஞதான கர்மம் சாத்விகமாக செய்தவர்கள் இந்த பெயரை சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, அதுல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நீக்கி அவர்கள் சித்த சுத்தி அடைந்து ஆத்ம ஞானத்தை பெற்றார்கள். இது கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இத இப்படி புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இத நமக்கு முழுமையாக புரிந்து கொண்டது ஆகாது இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம். சரியா? தான கிரியாக விவிதாக, பலவிதமான யஜ்யம் தபம் கிரியங்கள் தானம் இதெல்லாம் செய்யும் பொழுதும் அவர்கள் என்ன சொன்னாங்க, தத்துன்னு சொல்றாங்க. தத் என்று அந்த தத்துன்னு சொல்லும் போது என்ன, இறைவனுடைய பெயர். அந்த இறைவனுடைய பெயரினுடைய ஒரு அங்கம் அதை சொல்லியே அவர்களுடைய காரியங்கள் முழுமை அடைந்தன. அந்த முழுமை அடைந்ததுனால என்ன ஆகுது, அதுல இருந்து புண்ணியம் கிடைக்குது. அந்த புண்ணியத்துக்காக நாம காரியம் செய்யல இல்லையா, இந்த உலக புண்ணியத்துக்காக நம்ம செய்யல இல்லையா, அதனால அந்த புண்ணியம் என்னவாம் ஆயிடும், அந்த புண்ணியம் சித்த சுத்தியை கொடுத்துரும். எந்த ஒரு பலனையும் குறிப்பிட்ட பலனை எதிர்பார்க்காம நாம இந்த காரியங்களை சாத்விக கர்மங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா அதுக்கும் புண்ணியம் உண்டு. அப்ப அந்த புண்ணியம் எதுவாக மாறுகின்றதுன்னு கேட்டா மன தூய்மையாக மாறுகின்றது. ஏன்னா நம்ம வேற எதுவும் கேட்கல, வேற எதுவும் கேட்காதனால நமக்கு சித்த சுத்தியை கொடுக்குது. வேற எதுவும் கேட்கல, வேற எதுவும் உனக்கு கிடைக்காது போல் இருக்கு, இது ஏமாளி அப்படி இல்லை, இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிடைக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆத்ம ஞானத்துக்கான உயர்ந்தது தகுதி கிடைக்கின்றது. அதனால கிரியந்தி மோட்ச காங்ஷிபிகி. இப்ப நம்ம பாருங்களேன், சொல்லும் போது என்ன சொல்றாரு, வேதம் படிக்கக்கூடியவர்கள், அந்த கர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்களும் சொன்னாங்க. அவங்க மட்டும்தான் சொன்னாங்களா? கிடையாது. மோட்ச காங்ஷிபிகி, முமுட்சுக்கள், மோட்சத்தை வேண்டி விரும்புபவர்களும் இதை சொல்கிறார்கள், தத்துன்னு சொல்றாங்க. அடுத்து இப்ப என்ன இருக்கு, ஓம் தத்து சத் இருக்கு. சத்தை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம அடுத்த ஸ்லோகங்களை பார்க்கலாம். சத்பாவே சாது பாவே ச, சத்பாவே சாது பாவே ச, சத்பாவே சாது பாவே ச, சத்பாவே சாது பாவே ச, சதித்யேதத் பிரயுஜ்யதே, சதித்யேதத் பிரயுஜ்யதே, சதித்யேதத் பிரயுஜ்யதே, சதித்யேதத் பிரயுஜ்யதே, பிரசஸ்தே கர்மணி ததா, பிரசஸ்தே கர்மணி ததா, பிரசஸ்தே கர்மணி ததா, பிரசஸ்தே கர்மணி ததா, சத்சப்தः பார்த்த யுஜ்யதே, சச்சப்தः பார்த்த யுஜ்யதே, சத்சப்தः பார்த்த யுஜ்யதே, சப்தः பார்த்த யுஜ்யதே. சேர்ந்து படிப்போம். சத்பாவே சாது பாவே ச, சதித்யேதத் பிரயுஜ்யதே, பிரசஸ்தே கர்மணி ததா, சத்சப்தः பார்த்த யுஜ்யதே. பார்த்த அர்ஜுனா, சத்பாவே சாது பாவே ச, சத் இதி ஏதத் பிரயுஜ்யதே. இப்படி என்ன அர்த்தம்னா, அந்த சத் என்பதற்கு இரண்டு பொருட்கள் இருக்கு, இரண்டு அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் என்ன, சத், சத்பாவே, சத்பாவே முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்ன, சாது பாவே. இப்படி இரண்டு அர்த்தங்களை கொண்டதாக இந்த சத் என்ற வார்த்தை இருக்கின்றது. அது என்னது சத்பாவே, இங்க தமிழ்ல நம்ம போகணும் உண்மை என்ற கருத்தில்னு போட்டிருக்க, சாதுபாவே நன்மை என்ற கருத்தில் போட்டிருக்க. ஓகே, இங்க சத்பாவேன்னு அர்த்தம்னா எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம். சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கின்றது, இருக்கின்றது, இது இருக்கு இது இருக்குன்னு சொல்றோம்ல, எல்லாமே நம்ம பாசிட்டிவா பார்க்கணும் பாருங்க. இந்த உலகத்துல இருக்கு இருக்கு இருக்குன்னு தான் நம்ம அனுபவம் படுறது பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துல இந்த சத் என்ற வார்த்தை பயன்படுகிறது. அடுத்து என்ன, சாதுபாவேச்ச. சாதுபாவேன்னா என்ன சொல்றாங்க, ரொம்ப 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 அருமையான காரியம் சொல்றோம்ல, ரொம்ப 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 நல்ல காரியம். இத கண்டிப்பா இப்படிதான் எல்லாருமே பண்ணணும், எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கிற காரியம் சொல்றோம்ல, எல்லாருமே இதை பின்பற்றி இருக்கணும். அப்படிப்பட்ட சாது, வெரி குட்னு சொல்ல பாருங்க, வெரி குட். சாது சாதுன்னா வெரி குட்னு அர்த்தம். ஆக்சுவலா சாது பாவேச்சுன்னா அப்படின்னா அர்த்தம் வெரி குட்னு அர்த்தம்.
அது மாதிரி எல்லாரும் செய்யணும்னு அர்த்தம். அப்போ ஒருத்தங்க மிக சிறப்பாக அந்த காரியங்கள் செய்யும் பொழுது இந்த சத்துன்னு சொல்றாங்க. சத் சத். அது போல ஒன்று இருக்கு என்று நிரூபிப்பதற்கு இது இருக்கு எல்லாமே நல்லது அப்படி சொல்றதுக்கும் அந்த சத் என்ற வார்த்தை பயன்படுகிறது. இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, ஓம் தத் சத்துன்னு நீங்க சொல்லணும். அது பரமாத்மாவுடைய பகவானுடைய இறைவனுடைய சொரூபத்தினுடைய பெயர். 3 அங்கங்களை உடையதாக இருந்தாலும் ஒரே பெயர். இந்த ஓம் தத் சத்துன்னு சொன்னாலே நமக்கு நாம செய்கின்ற சாத்விக யஜ்ஞம், சாத்விக தானம், சாத்விக என்னது யஜ்ஞ தான தவம் இது எல்லாமே நமக்கு பூர்ணம் அடையும். அதில் குற்றம் குறைகள் நமக்கு அறியாமல் ஏற்பட்டிருந்தாலும் அது பூர்ணமாகி அதனுடைய பலனான சித்த சுத்தியை நமக்கு வழங்கும். இப்படி சொல்லிட்டு இப்போ அந்த முழு பெயரை சொல்லும் போது எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா அதுக்கு என்ன பண்ணலாம், அது தனித்தனியா சொல்லும் போது எவ்வளவு சக்தி பாரு அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் இந்த சொல் பயன்படுகின்றதோ அதெல்லாம் உதாரணம் சொல்றாரு. வேதம் பாராயணம் பண்ணுகின்றவர்கள், யாகி யஜ்ஞம் பண்ணுகின்றவர்களும் ஓம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, மோட்ச காங்ஷிபிகி மோட்சத்தை விரும்புகின்ற முமுட்சுக்களும் தத்துன்னு சொல்றாங்க. தத்துன்னு நமக்கு தெரியும் இல்லையா, என்னது தத்துவமசி சொல்றான் பாருங்க மகா வாக்கியம். அதுல தத்துன்றது ஈஸ்வரன் தானே, ஈஸ்வருடைய சொரூபம். அந்த தத்து தான் இங்க தத்துன்னு சொல்றாங்க. மோட்சத்தை விரும்புகிறவர்களும் யஜ்ஞதான கர்மங்கள்லாம் செய்யும் போது அது மாதிரியே இங்க என்ன சத்தென்ற வார்த்தையும் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. பிரசஸ்தே கர்மணி மிக 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 மங்களகரமான காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாத்துலயுமே சத்துன்னு சொல்லுவாங்க. அந்த 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 சப்தத்தை சொல்லுவாங்க எல்லாரும் அதை செய்கின்றவர்கள். சத் சப்த யுஜ்யத்தே, சத் என்ற சொல் யுஜ்யத்தே பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ இதெல்லாம் பாருங்க நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு வரோம். வகுப்பு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறோம், ஓம்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அப்போ இதனுடைய பெயரை தான் அது. இங்க ஓம் தத் சத். நம்ம பகவத்கீதா முடிக்கும் போது எப்படி முடிப்போம், ஓம் தத் சத் இது. பூஜை முடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஓம் தத் சத் சொல்லிட்டு பூஜை முடிப்போம். ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து சொல்றோம் பாருங்க, சொல்லி முடிக்கிறோம் பாருங்களேன். எந்த காரியங்கள் செஞ்சாலும் எந்த காரியங்கள் சொல்லக்கூடாது, சாத்விக காரியங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலும் இந்த ஓம் தத் சத்துன்னு சொல்லும் பொழுது அதற்கான சக்தி அளவிட முடியாதது. அனைத்து விதமான குற்றம் குறைகளையும் நீக்கி நம்மளுடைய சாத்விக கர்மங்கள் அதுல இருக்கக்கூடிய குற்றம் குறைகள், நம்ம அறியாமல் ஏற்படக்கூடிய குற்றம் குறைகள் அதை நீக்கி அதை பூர்ணமடைய செய்து அதற்கிலேருந்து ஏறக்கூடிய பல புண்ணிய கர்மங்கள், அந்த புண்ணிய கர்மம் தான் நமக்கு மன தூய்மையாக மாறுகின்றது. அதனால பகவானுக்கு என்ன கருணை பாருங்களேன். இல்லைன்னா நமக்கு எது என்ன ஆகும் பாருங்க, இது தெரியலப்பா, நான் சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம் நான் செய்யல, சாத்விகம் செய்யறேன், ஆனாலும் சித்த சுத்தி வருமா, வர வாய்ப்பே இல்லை. ஏன், நம்ம தான் பூர்ணமா செய்ய முடியாது, நம்ம பெர்ஃபெக்ஷன் கிடையாது யாரும். ஏதாவது ஒரு அஜாக்கிரதை பண்ணிடுவோம். நம்ம கோவிலுக்கு போனாலோ இல்ல யஜ்ஞம் பண்ணாலோ தானம் பண்ணாலோ டக்குன்னு கொடுத்த பின்னாடி கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருக்கலாமோ, அதிகமா கொடுத்துட்டோமோ, ஏதாவது மைண்டு தானே என்ன வேணாலும் வரும்ல தாட்டு. அது ராஜசிகம் வேண்டாம், அது சாத்தியம் சொல்ல வேண்டாம், நன்மைக்கு தான் பண்றோம், நல்ல காரியம் தான் பண்ணோம். ஆனா மைண்டு எல்லா விதமாகவும் 3 குணங்களும் மனசுக்கு இருக்குல்ல, ராஜசிகம் இருக்கு தாமசிகம் இருக்கு. அது டக்குன்னு ஒரு செகண்ட் வந்துருச்சுன்னா, டக்குன்னு ஏதாவது ஒண்ணு எதுக்கு இப்ப பண்ணும், அது தேவையில்லை, அவாய்ட் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுத்துருக்கலாமோ, ஏதோ ஒண்ணு இப்படி தோணிடுச்சுன்னா என்ன ஆயிடாது, அந்த சாத்விகரம் பூர்ணம் அடையாது. சாத்விகரம் பூர்ணம் அடையலைன்னா என்ன ஆகும், சித்த சுத்தி வாய்ப்பே கிடையாது, மன தூய்மை ஏற்படாது. சரி, இப்போ 26 இன்னொரு ஸ்லோகமும் சத் என்ற வார்த்தை அந்த இறைவனுடைய நாமத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்றது 27 இன்னொரு ஸ்லோகத்துக்கும் சொல்றாங்க. பார்க்கலாம். 27 ஸ்லோகம். யஜ்ஞே தபசி தானே ச, யஜ்ஞே தபசி தானே ச, யஜ்ஞே தபசி தானே ச, யஜ்ஞே தபசி தானே ச, ஸ்திதி சதிதி சோச்யதே, ஸ்திதி சதிதி சோச்யதே, ஸ்திதி சதிதி சோச்யதே, ஸ்திதி சதிதி சோச்யதே,
कर्म चैव तदर्थीयम् कर्म चैव तदर्थीयम् कर्म चैव तदर्थीयम् कर्म चैव तदर्थीयम् सदित्येवाभिधीयते 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 சேர்ந்து யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. சரி, இங்க இந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டா நமக்கு இது புரிஞ்சிடும் என்னன்னு. ததர்த்தீயம், அதன் பொருட்டு. என்னது இது அதன் பொருட்டு? எதன் பொருட்டு? தத்தின் பொருட்டு. தத்துனா யாரு? இறைவன். இறைவனின் பொருட்டு, இறைவனுக்காக. இறைவனுக்காகனா யாருக்காக? இறைவனுக்காக நம்ம கர்மங்கள் செய்யணும்னு சொல்றோம்ல, அப்போ கர்மயோகம் புரிகின்றார்கள் அர்த்தம். கர்மயோகம் செய்கின்றவரும் கூட வேத பாராயணம் பண்றவர்கள் பார்த்தோம், மோட்ச காட்சி பார்த்தோம், கர்மயோகம் செய்கின்றவர்கள். அப்படிலாம் இங்க கொடுக்கவே இல்லையே. அதான் ததர்த்தியம்னு கொடுத்திருக்கு. தத் அர்த்தம், அதன் பொருட்டு. இங்க தத்துன்றது இறைவன், ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்காக செய்கின்ற காரியங்கள். கர்மச்ச ஏவ, அதன் பொருட்டு செய்கின்ற காரியங்கள் ஏவ சத் இது ஏவ அபிதியத்தை, சத் என்று கூறப்படுகின்றது. என்னென்னது? யஜ்ஞ, தவம், தானே. இதெல்லாமே ஸ்திதி, அந்த நிலை. அது நிலைத்திருக்கணும்னா எது நிலைத்திருக்கணும்? அது அது முழுமை அடைந்து அதனுடைய பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பலன்களை கொடுப்பதற்குன்னு அர்த்தம். இங்க ஸ்திதின்னு அர்த்தம் பலன். பலன் தான் ஸ்திதி, ஃபைனல் ரிசல்ட். அந்த பலனை யஜ்ஞ தவம் தானத்துல நிலைத்திருப்பதுன்னு அர்த்தம். அதை முழுமையாக செய்யணும்னு அர்த்தம். அதை முழுமையாக செய்யணும் எதுக்கு? அதனுடைய பலன். அதனுடைய பலன் அதுக்கு என்ன பேர்னா, நம்மளால கண்ணால பார்க்க முடியாது அந்த பலனை. நான் எவ்வளவோ யஜ்யம் பண்ணேன், எவ்வளவோ தான தர்மம் பண்ணேன், என்ன நடந்தது? எனக்கு எல்லாம் கெடுதல் தான் பண்றாங்க, எனக்கு நல்லதே நடக்கல, சோகம் தான் எனக்கு வாழ்க்கையில மிச்சம், இப்படி புலம்பிட்டு செய்யறது இல்ல. இது பார்க்க முடியாது. ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செஞ்சதெல்லாம் ராஜசிக தாமசிகம்னு அர்த்தம். உண்மையாகவே சாத்தியமா செஞ்சிருந்தா என்ன இருக்கும்? அதையும் ஓம் தத் சத்து, இறைவனை நினைத்து கொண்டு எல்லாத்துலயும் ஈடுபட்டு இருந்தா நமக்கு என்ன நடந்திருக்கும்னா, இந்த வெளி உலகத்துல எப்படி வேணாலும் யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க நம்மள. ஆனா நமக்கு அறியாமல், நம்மளால பிசிக்கலா பார்க்க முடியாம ஒரு பலன் கிடைச்சிருக்கும், புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு பேர் அபூர்வம்னு பேரு. பார்க்க முடியாது, அபூர்வம். அது என்னன்னா, அது என்னவா மாறுதுன்னா, நம்மளுடைய மன தூய்மையாக மாறவும். மன தூய்மையா மாறுதுன்னு அர்த்தம், நம்ம இந்த உலக விஷயங்களோட பற்ற விட்டுட்டு நான் இறைவன் தான் எனக்கு வேணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கும். அதான் முடிஞ்சு போச்சு. அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங்கே நம்மள எங்க கொண்டு போய் விட்டுரும்? இறைவன் கொண்டு போய் விட்டுரும். அதனால இங்க ததர்த்தியம், கர்மயோகம் செய்யும் பொழுதும் என்ன சொல்லணும்? சத்துன்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. ஓம்னு சொல்லி சில பேர் எல்லா சாத்விக கர்மங்களும் செஞ்சிருக்காங்க. தத்துன்னு சொல்லி எல்லா சாத்விக கர்மங்களும் செஞ்சிருக்காங்க, மோட்ச காட்சி பிகி. அப்புறம் கர்மயோகம் செய்தவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க? சத்துன்னு சொல்றாங்க. சத்துன்றதுக்கு ரெண்டு பொருள் பார்த்தோம். இருக்கின்றது, நல்லது, நல்ல காரியங்கள், வெரி குட்னு சொல்றோம்ல, சாது, மங்களமானது எல்லாமே. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்பவர்கள் இந்த மந்திரத்தெல்லாம் இந்த பெயரை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பகுதியை கூட சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? 3 பகுதி சேர்த்து சொன்னா அதனுடைய பலன் என்ன? கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அதாவது மன தூய்மை கிடைக்கும். அந்தந்த காரியங்கள் பூர்ணமடைந்து நமக்கு மன தூய்மை கிடைக்கும். மன தூய்மை கிடைச்சா என்ன? நாம அதிகாரிகளாக மாறுவோம். எதுக்கு? ஆத்ம ஞானத்துக்கான அதிகாரியாக ஆகிவிடுவோம். இப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு நேர் ஆப்போசிட்டா பகவான் சொல்லி முடிக்கிறார், வார்னிங் பண்றார். அது என்ன நம்ம பார்க்கலாம். அஸ்ரத்தயாஹுதம் தத்தம், அஸ்ரத்தயாஹுதம் தத்தம், அஸ்ரத்தயாஹுதம் தத்தம், அஸ்ரத்தயாஹுதம் தத்தம், தபஸ்தப்தம் கிருதம் சயத்,
तपस्तप्तं कृतं च यत् तपस्तप्तं कृतं च यत् तपस्तप्तं कृतं च यत् असदित्युच्यते पार्थ असदित्युच्यते पार्थ असदित्युच्यते पार्थ असदित्युच्यते पार्थ न च तत्प्रेत्य नो इह 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 சேர்ந்து படிப்போம். அஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் ச யத் அசதித்யுச்யதே பார்த்த ந ச தத்ப்ரேத்ய நோ இஹ. இங்க யத் கடைசி முதல் வரியில கடைசியில போய் யத் அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் அப்படின்னு அர்த்தம். யத் எந்த கர்மம் அஸ்ரத்தையா ஸ்ரத்தை இல்லாமல் குத்தம் செய்யப்படுகின்றதோ, குத்தம்னா இங்க செய்யப்படுகின்றது, அதை விட குத்தம்னா இங்க வந்து யாக கர்மம் யஜ்ய கர்மம் அர்த்தம். யஜ்யம் வழிபாடு. எந்த கர்மம் அஸ்ரத்தையாக, அதாவது அஸ்ரத்தையாக குத்தம் குத்தம் யாகம் செய்யப்படுகின்றதோ, தத்தம் தானம் செய்யப்படுகின்றதோ, தபஸ்தப்தம் தவம் செய்யப்படுகின்றதோ. எப்படி அஸ்ரத்தையாக. இங்க அர்ஜுனன் என்ன கேட்டானோ அது அப்படியே இங்க வந்துருச்சு, பதில் இங்க வந்துருச்சு. எதுக்கு திடீர்னு அஸ்ரத்தையன்னு கொண்டு வந்தாரு? அர்ஜுனா நீ கேட்ட என்ன கேட்ட? சாஸ்திரத்தை பின்பற்றாதவர்கள், அதுக்கான வாய்ப்பு இல்லாதவர்கள், அது சோம்பேறித்தனமா இருக்கட்டும் அறியாம இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு பரம்பரை கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களே, அவர்கள் வந்து சாத்வீகமானவர்களா ராஜசீகமானவர்களா தாமசீகமானவர்களா நீ கேட்ட அர்ஜுனா. ஆனா என்ன, அவங்க கிட்ட ஸ்ரத்த இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரத்த, இந்த ஸ்ரத்த இருப்பவர்கள் வந்து சாத்விகமானவர்களா ராஜசீகமானவர்களா தாமசிகமானு கேட்ட. ஆனா இங்க சொல்றாரு, என்ன சொன்னாரு, அதுலயும் ராஜசீக ஸ்ரத்தை தாமசீக ஸ்ரத்தை இருப்பவர்கள் ஆத்ம ஞானத்துக்கு தகுதியுடையவர்கள் ஆக மாட்டார்கள். அவங்க இந்த காரியங்கள் செஞ்சாலும் அவர்கள் ராஜசீகமாக தாமசீகமான ஸ்ரத்தை இருப்பவர்களாக இருந்தால் அவர்கள் தகுதியுடைய மாட்டார்கள், தகுதி உடையவர்களாக ஆக மாட்டார்கள். அதே சமயத்துல சாத்விக ஸ்ரத்தா இருப்பவர்கள், சாத்விக ஸ்ரத்தையோடு யஜ்யதான கர்மம் போன்ற சாத்விக கர்மங்கள் செய்பவர்கள் ஆத்ம ஞானத்துக்கு தகுதி பெறுவார்கள் கண்டிப்பாக. எப்படி? அவர்களுக்கு சித்த சுத்தி ஏற்படும். அந்த சித்த சுத்தி தான் ஆத்ம ஞானத்துக்கான தகுதி. இதை தெளிவா சொல்லிட்டாரா? இப்போ இங்க 28 ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அஸ்ரத்தையோடு நீ வந்து ஹோமம் செஞ்சாலும் சரி, அதாவது யாக வழிபாட்டு செஞ்சாலும் சரி, தானம் செஞ்சாலும் சரி, தவம் பல்வேறு விதமான ஆன்மீக சாதனைகள் செஞ்சாலும் சரி, அத்தனையும் ஸ்ரத்தை இல்லாம நம்ம பார்த்திருக்கோம். கர்வத்துக்காக, ஆணவத்துக்காக, பப்ளிசிட்டிக்காக, இல்லைன்னா மற்றவர்களை துன்புறுத்துவதற்காக, இது மாதிரி எல்லா காரியங்களும் செஞ்சு ஆன்மீகம்ன்ற பேர்ல செஞ்சாலும் என்ன வராது? எத் அசதிதி உச்சதே. எல்லாமே அசத்து. அசத்துன்னு அர்த்தம் வீண், வீண் வெட்டி வேலை, வேஸ்ட். நீ செஞ்சது எல்லாமே வீண் வேலை. எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. பல காலங்கள் பல பேர் ஆன்மீக காரியம் செய்யறான்னு நினைச்சிட்டு அஸ்ரத்தையோட தங்களுடைய சுயநலங்களுக்காக செஞ்சு எனக்கு இன்னும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்கலையே எப்படி கேட்டா அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் வேஸ்ட். ஏன்? இது எல்லா காரியங்களும் செய்வதே எதற்காக? மன தூய்மைக்காக, அதாவது வாசனைகளை நீங்குவதற்காக. ஆனா வாசனைகளை சேர்த்து கொள்வதற்காகவே இதே காரியத்தை செஞ்சுட்டோம், ராஜசிகம் தாமசிகமா. அதனால அவங்களுக்கு என்ன கிடையாது? பார்த்த தத் பிரேத்தியச்ச நோ இக. பிரேத்தியச்ச, பிரேத்தியம் சொல்லும்போது இங்க இருந்து போகணும், இங்க இருந்து கிளம்பி போறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேறொரு உலகம். அப்படின்னா இந்த உலகத்திலையும் இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து என்ன கிடையாது? இந்த லோகத்திலையும் அந்த காரியங்கள் எந்த பலனையும் கொடுக்காது. வேறு லோகங்களுக்கு போனாலும் அங்கேயும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. எப்படிப்பட்டது? அஸ்ரத்தையோட, ஸ்ரத்தை இல்லாமல் செய்கின்ற யஜ்ய தான தவம் எல்லாம் அப்படின்னா ராஜசிகம் தாமசிகம்னு எடுத்துக்கணும். அது மாதிரி காரியங்கள் செய்வது வந்து இந்த லோகத்திலையும் அவங்களுக்கு எந்த விதமான பயனும் கொடுக்காது, வேறு லோகத்துக்கும் பயன் கொடுக்காது. அசத்,
அவர்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் வீண் வேலை அப்படின்னா அர்த்தம், மறுபடியும் மறுபடியும் துன்பத்திலேயே உழன்று கொண்டிருப்பார்கள். இப்படி சொல்லி அழகா அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன பதில் அப்போ? என்ன பதில்னா, சாத்விகமான ஸ்ரத்தை இருப்பவர்கள், சாத்விகமான யஜ்ஞ தான தவம் போன்ற எல்லா காரியங்களிலும் ஈடுபடுபவர்கள், அவர்கள் கண்டிப்பாக சாஸ்திரம் அறியாதவர்களாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்டவர்கள் ஆத்ம ஞானத்திற்கு தகுதி பெற்றவர்களாக ஆகிறார்கள். ஏனென்றால் ஓம் தத் சத் என்று கூறுவதன் மூலமும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த சாத்விக கர்மங்கள் செஞ்சா அதுல இருக்கக்கூடிய குற்றப்புறங்களும் நீங்கி அவர்களுக்கு அந்த சாத்விக கர்மத்தினுடைய பலன் அவர்கள் வேறு எந்த பலனையும் கருதாமல் செய்ததனால், ததர்த்தீயம் அந்த இறைவனுக்காக செய்ததனால், எந்த பலனை எதிர்பார்க்காமல் செய்ததனால் அந்த புண்ணியம் அவர்கள் செய்த அந்த யஜ்ஞதான சாத்விக யஜ்ஞம், சாத்விக தானம், சாத்விக தவம் போன்ற எல்லா விதமான காரியங்கள், சாத்விக காரியங்களுடைய பலனாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மங்கள் மன தூய்மையாக மாறி அவர்களுக்கு சித்த சுத்தியை கொடுக்கின்றது. அதன் மூலமாக அவர்கள் ஆத்ம ஞானத்திற்கு தகுதி பெற்றவர்களாக ஆகிறார்கள். அர்ஜுனுடைய கேட்ட கேள்விக்கு பதில் கம்ப்ளீட்டா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லிட்டார். 16ஆம் அத்தியாயத்துல என்ன சொன்னாரு? தெய்வீ சம்பத் இருக்கணும், ஆசுரி சம்பத் இருக்கக்கூடாது. அந்த தெய்வீ சம்பத் வளரணும்னா சாஸ்திரம் பிரமாணம். சரி, சாஸ்திரம் தெரியலையே, அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய விருப்பப்படி நடக்கலையே, அவங்க ஒரு பரம்பரை ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கிறாங்களே அவங்க, அப்ப அவங்க சாத்விகம் சொல்லலாமா? கிடையாது. அவங்க எந்த மாதிரியான கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கிறாங்க? ராஜசீக ஸ்ரத்தையா கொள்கை, ராஜசீக ஸ்ரத்தை இருப்பவர்களாகவா, தாமசிக ஸ்ரத்தை இருப்பவர்களா, சாத்விக ஸ்ரத்தை இருப்பவர்களாகவா? சாத்விக ஸ்ரத்தையோட இந்த காரியங்களை செய்யும் போது அவர்கள் இவ்விதமாக செய்யும் போது அவர்கள் தகுதி பெற்றுகிறார்கள், மன தூய்மை அடைந்து. இதை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். நம்ம அந்த கடைசி அந்த சொல்லி முடிப்போம் இல்லையா, ஓம் தத் சதிதி. ஓம் தத் சதிதி. ஓம் தத் சதிதி. ஸ்ரீமத் பகவத்கீதாசு. ஸ்ரீமத் பகவத்கீதாசு. உபனிஷத்சு. உபனிஷத்சு. பிரம்ம வித்யாயாம். பிரம்ம வித்யாயாம். யோகசாஸ்திரே. யோகசாஸ்திரே. ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. श्री कृष्णार्जुन संवादे श्रद्धात्रय विभाग योगो नाम. श्रद्धात्रय विभाग योगो नाम सप्तदशोऽध्यायः. सप्तदशोऽध्यायः. சரி, முதல் ஸ்லோகம் மட்டும் படிச்சிடலாம். இந்த அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகம் படிச்சிருவோம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ओम श्री परमात्मने नमः. अथ सप्तदशोऽध्यायः. अथ सप्तदशोऽध्यायः. श्रद्धात्रय विभाग योगः. श्रद्धात्रय विभाग योगः. श्री भगवानुवाच. श्री भगवानुवाच. अभयं सत्त्व संशुद्धिः. अयं सत्त्व संशुद्धिः. ज्ञान योग व्यवस्थितिः. ज्ञानयोग व्यवस्थितिः. दानं दमश्च यज्ञश्च. दानं दमश्च यज्ञश्च. स्वाध्यायस्तप आर्जवम्. स्वाध्यायस्तप आर्जवम्. இதோட நம்ம இந்த 17ஆம் அத்தியாயத்தை பகவானுடைய ஆசினாலையும் நம்ம குருதேவரோட அருளாலையும் நம்ம நிறைவு செய்யறோம். இப்ப நம்ம பூர்ணமத சொல்லி நிறைவு செய்யறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம்.